தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் தயார் நிலையில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் அமைச்சர் வச்சிருக்காங்க, இன்சார்ஜா போட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேற்று டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்னைக்கு காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்க சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டா இருக்காங்க. தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கியதால் நெற்பயிர்கள் சாய்ந்து முளைக்க தொடங்கின. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது முளைத்த நெல்மணிகளை அவரிடம் விவசாயிகள் காண்பித்து தங்கள் குறைகளையும் தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியை காட்டிலும் கொள்முதல் நிலையங்களில் தினமும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆட்சியில் நீங்களே பத்திரிகை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தா ஓப்பனாக மூட்டை அடுக்கப்பட்டு லட்சக்கணக்கான மூட்டைகள் அடுக்கப்பட்டு அங்கே அந்த தார்ப்பா கூட இல்லாமல் அங்கே நெல் முளைத்தது. இப்போ அது போன்ற அதை ஓப்பனாக அடுக்கி வைக்கின்ற திட்டங்கள் இப்போது இல்லை. டெல்டா மாவட்டங்களில் நெல் தேக்கமடைந்ததற்கு மத்திய அரசே காரணம் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அவங்க என்னென்னா இது ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பெசிமென் கொடுத்துருந்தாங்க. அதை மாற்றி இனிமேல் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது. அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை. அதான் காரணம், வேற காரணமே இல்லை இவ்வளோ தேங்குறது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மாநகராட்சி வரி வசூல் மைய கட்டிடத்தில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் அலுவலர்கள் அச்சமடைந்தனர். கனமழையை தொடர்ந்து பழமையான கட்டிடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகி இருப்பதால் உடனடியாக ஆய்வு செய்து தேவையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் 5 வீடு அருவி பகுதியில் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் அருவியில் குளித்த போது மாயமான பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவரின் உடல் 4 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. இந்நிலையில் அருவி பகுதியில் பாதுகாப்பு அம்சங்களை விரைந்து ஏற்படுத்த கோரி போராட்டம் நடைபெற்ற நிலையில் அருவிக்கரையில் தடுப்பு வேலி அமைப்பு